இன்னைக்கு காலையில தான் பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பார்த்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த பொண்ணோட பேர் விவரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரு போலீஸ் இதுவரை வெளியிடவில்லை என்றாலும் அந்த பெண்ணின் பேர் யமுனா என்று தெரிய வந்துள்ளது. சந்தோஷ், சம்பவ இடத்துல யார் யார் இருக்காங்க? மேலும் இத பத்தி ஏதாவது கூடுதல் விவரம் தெரிஞ்சிருக்கா? இன்னும் போலீஸ்காரங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலன்னு நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சேலம் சிஐ நிரஞ்சன் இப்ப சம்பவ இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. முதல்ல நான் டெட் பாடியை பார்த்துட்டு வரேன். இந்த மர்டர் கேஸ்ல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் இங்க தான் இருப்பேன். சார் சொல்லுங்க சார். சார் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு சார். அந்த லேடியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு சார். இப்போதைக்கு பரவாயில்லன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். சரி, இதை யாரு முதல்ல பார்த்தாங்க? இங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தர். யோ இங்க வாயா. யோ சார் கூப்பிடுறாரு, இப்படி வா. ஹலோ கான்ஸ்டபிள் சார். நான் பாத்துக்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேர் கோதண்டன் சார். எத்தனை மணிக்கு பாத்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும் சார். எதுக்கு அந்த டைம்ல இங்க வந்தீங்க? இந்த வீட்டை பாத்துக்கிறது என் பொறுப்பு சார். அதனால இங்க அடிக்கடி வந்துட்டு போவேன் சார். இந்த வீடு யாருன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சோம் சார். எங்கேயோ வெளியூர்ல இருக்காராம். 1 வருஷமா அவர் இந்த வீட்டுக்கு வர்றது இல்லையா சார். ஓகே, நீங்க போங்க. நம்ம கம்பெனியில என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கும். எதுக்குமே தயங்க கூடாது. ஓகே, ஒரு 2 வாரம் லீவு கிடைச்சா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி ஆகும்ன்றியா? அது எப்பதான் ரெடி ஆகும்? சீக்கிரம் ரெடி ஆகலனா மக்கள் நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு முன்ன ரெடி பண்ணலாம் தான் சொன்னேன். ரெடி பண்ணிரலாம். சரி, நீங்க உட்காந்துருங்க, நான் அவங்கள அனுப்பிச்சு விட்டு வந்துடுறேன். இங்கதான் இருக்காங்களா? சரி வாங்க, எதையாவது சொல்லி அனுப்ப வேண்டியதுதான். வாங்க வாங்க. தேடும் திரையுடன் கூட நாமும் செல்வோம். வெண் பறவைகளாக பறந்து செல்வோம். விளையாட்டாய் நினைத்ததெல்லாம் ஒரு வண்ணத் தேரில் வரலாம். இதயத்தின் ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்கின்றதே. கனவா நினவா நிழலா நிஜமா? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? நான் குளிச்சுட்டு நம்ம ஒன்னா உட்காந்து. நான் சாப்பிட்டுட்டேன். ஓ, அப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு. தேடும் திரையுடன் கூட நாமும் செல்வோம். வெண் பறவைகளாக பறந்து செல்வோம். விளையாட்டாய் நினைத்ததெல்லாம் ஒரு வண்ணத் தேரில் வரலாம். இதயத்தின் ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்கின்றதே. கனவா நினவா நிழலா நிஜமா? அம்மாடி பொல்லாத உலகம்தான் மச்சானே. சும்மாவும் நம்மைத்தான் வாழ விடாதே. கண்களில் தெரியும் காட்சிகள் யாவுமே உண்மை என்று எப்போதும் நம்ப முடியாதே. டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இதோட ஒரு ஜெராக்ஸ் எங்க அட்வொகேட் கிட்ட கொடுக்கணும். அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சுல்ல. இந்த லீகல் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரி சார், அப்ப நீங்களே எடுத்துக்க. அப்ப நீங்க புரோக்கரா? நான் மீடியேட் சார். ஓ, இப்படிதான் புரோக்கர் சார். ஓகே சார். மனதிலேதோ எண்ணம் சிறகடித்து பறக்கவே. கூட்டிலிருந்து நாமும் மடவெளியே வரலாம். மனதிலேதோ எண்ணம் சிறகடித்து பறக்கவே. கூட்டிலிருந்து நாமும் மடவெளியே வரலாம்.
பில்டிங் ஓனர் வந்திருக்காருடா. ஓ என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லி அனுப்புடா. அம்மாடி பொல்லாத உலகம்தான் மச்சானே, சும்மாவும் நம்மைத்தான் வாழ விடாதே. கண்களில் தெரியும் காட்சிகள் யாவுமே உண்மை என்று எப்போதும் நம்ப முடியாதே. ஹலோ, ட்ரீம் பிளான்டர்ஸுங்களா? ஹலோ, விவேக் சார் தானே? விவேக் சார் இங்க இல்லைங்களே. எங்க போயிருக்காரு மேடம்? சார் வெளியூர் போயிருக்காரு. நான் அந்த மீடியேட்டர் பேசுறேன். நீங்க ஹலோ ஹலோ. காஃபி எல்லாருக்கும் வாங்கி வந்துட்டேன். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நான் பிஸ்கெட் வேணும்னு தரேன். நீ குடுறா. ஏய் நேத்து நான் தான்டா கொடுத்தேன். டெய்லியும் இதேதான் கதை. போட்டுட்டாலும் நானே கொடுக்குறேன். இன்வெஸ்ட், ப்ராஜெக்ட், ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட், ஓ எல்லாமே வெறும் பகல் கனவா போச்சே கடவுளே. நீங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு 6 மாச வாடகை பாக்கி வச்சிருக்கீங்கல்ல. எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இப்போ நீங்க எனக்கு தர வேண்டிய வாடகை இனிமே எனக்கு வேண்டாம். டேய் கண்ணுங்களா, உள்ள வாங்க உள்ள வாங்க. இத பாத்தீங்களா? இதுதான் நம்ம இடம். இங்க எல்லா பர்னிச்சரும் இருக்கு. உள்ள போய் பாருங்க. இவங்கெல்லாம் ஓ, அவங்க இப்ப போயிடுவாங்க. ஹலோ ஹலோ, கிரீன் பிளான்டர்ஸ் தானே? ஆமா, அந்த இடத்த பத்தி சொன்னீங்களா, அது என்னாச்சு? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைங்க. வாடகை சரியா தராதனால நான் உங்களை வெளியே அனுப்பிட்டேன். ஹலோ. ஓகே ஓகே. ஹலோ சார். ஹலோ ஹலோ. சரி கிளம்புங்க. நீங்க கவலைப்பட வேணாம். எல்லாம் மாயைதானே, ஒரு நொடியில் உடைந்திடும். நேரம் காலம் எல்லாம் நிற்காமல் ஓடிடும். கண்ணாமூச்சி ஆட்டம் நம் வாழ்க்கையாகுமே. போக போகத்தானே அது உனக்கும் புரியுமே. அடங்காற்றில் ஆடும் பட்டம் தான் நூலருந்தால் வந்திடும் கீழே தான். கண்ணில் தெரியும் காட்சிகள் யாவும் கண்ணாமூச்சி தானடா. அம்மாடி பொல்லாத உலகம்தான் மச்சானே, சும்மாவும் நம்மைத்தான் வாழ விடாதே. கண்களில் தெரியும் காட்சிகள் யாவுமே உண்மை என்று எப்போதும் நம்ப முடியாதே. ஈவினிங் வரும்போது சக்கரை வாங்கிட்டு வரலனா காலையில காபி கீப்பின்னு கேட்ட அவ்வளவுதான். ஆமா, மத்தியானம் எந்திரிக்கிற நீ எனக்கு காப்பி போட்டு கொடுப்ப. ஓடி தேடும் திரையுடன் கூட நாமும் செல்வோம். வெண் பறவைகளாக பறந்து செல்வோம். விளையாட்டாய் நினைத்ததெல்லாம் ஒரு வண்ணத்தேரில் வரலாம். இதயத்தின் ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்கின்றதே. கனவா நினவா நிழலா நிஜமா? வாங்க வாங்க. இது என்னன்னு தெரியுதா? தெரியுமான்னு கேட்டேன். நீங்க அடமானம் வச்ச என்னோட நகை எல்லாமே போச்சு. அதோட நோட்டீஸ் தான் இது. இவ்வளவு நாளா சொல்லாம ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா என் அப்பாவோட கால்ல விழுந்தாவது நான் இந்த நகையை மீட்டி இருப்பேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன சொல்லு. இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல எனக்கு. எனக்கு உங்களோட வாழ பிடிக்கல. நான் போறேன். அம்மாடி பொல்லாத உலகம்தான் மச்சானே, சும்மாவும் நம்மைத்தான் வாழ விடாதே. கண்களில் தெரியும் காட்சிகள் யாவும் மேடம், அன்னைக்கு போன அந்த வீட்டுக்கு தானே? ஆமா, அதே வீட்டுக்கு தான். ஆனா இனி திரும்ப வரமாட்டேன். இதேதான் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. யோ, வாயை மூடிட்டு வண்டி ஓட்டியா.
ஆஃபீஸ் எல்லாம் வேற இடத்துக்கு மாத்திட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்க. நல்லதா போச்சு. ஏன் விவேக் நீ இப்படியெல்லாம் பண்ற? ஆமா, நான் ஆபீஸை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சரிதான், உன்னை பத்தி இப்ப எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, உன் வைஃப் இருக்கால, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. இனிமே அவன் கூட வாழ மாட்டாளாம். உன்னோட முடிவு என்னன்னு இப்ப என்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். அப்பா, ஒரு இன்வெஸ்டர் என் கையில இருக்காரு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே சரியாயிடும். நீங்க என்ன நம்புங்கப்பா. அதுக்கப்புறம் எல்லா விவரத்தையும் நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பிசினஸ் நடத்துறவன் தானே, அதை நீ மறந்துடாத. உனக்கு இப்போ ஒரு 25 லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்ச நாளைக்கு நான் சமாளிச்சிடுவேன். இல்ல, அதெல்லாம் வேணாம். நான் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியே வந்துருவேன். கண்ணா, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி என்னை மறக்காம கொடு. டேய் மணி, ஹாய் அண்ணா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னண்ணே கடலை போடுறீங்களா? ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன்டா. எல்லாரும் சொல்ற டயலாக் தான் இது. எனக்கும் ஏதாவது நம்பர் இருந்தா கொடுங்களேன். டேய் மரமண்ட, தேவையில்லாத பேசணும்னு வச்சுக்கோ, சாக அடிச்சிருவேன். எவன் இவன்? கடங்காரனா இருப்பானோ? அடட, நீங்களா? நீங்க சேலத்துல பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. வணக்கம் விவேக் சார். உங்க ஆபீஸ இழுத்து பூட்ட வச்சது நாங்க தான். ஓ, வெட்டி பையனா நீ? என்ன கொடுமை சார் இது. நீங்க மார்க்கெட்டிங்ல பெரிய புலியாச்சே. நாங்கெல்லாம் சாதாரண புரோக்கர். நம்மள எவ்வளவு கேவலமா நினைச்சாரு சார். அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, மட்டமான புரோக்கர். மட்டமான புரோக்கர். இந்த மட்டமான புரோக்கருங்க இப்போ வசதியோட தான் இருக்கும். ஆனா சார மாதிரி நடு ரோட்ல நிக்கிற அளவுக்கு நாங்க பெரிய புரோக்கர் இல்ல. என்ன பெரிய புரோக்கர்? அன்னைக்கே இவங்கிட்ட சொன்ன நம்ம கூட சேர்ந்துறான். அன்னைக்கு இவன் இப்படிதான் சொன்னான். முடிஞ்சிருச்சா? ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே நான் ரியல் எஸ்டேட்ல புலி தான். நீ எல்லாம் இங்க தானே சுத்திட்டு இருப்ப. ஆமா, நான் இப்போ ஒரு ஹாலிடே மூட்ல இருக்கேன். ஒண்ணு வர்றேன்னா உன்னோட இந்த திமிரு தாண்டா. நீ எதிரியா இருந்தாலும் இந்த கோபாலனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வாலு? கோபாலு என்ன? டே, இப்ப எல்லாரும் என்ன அப்படிதாண்டா கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கு? டேய், முதல்ல இந்த வாலு முதலாளிங்கிறது கூட்டு போ. ஏய், மெதுவா. அப்புறம் நண்பா சொன்ன மாதிரி தான். பாக்கலாம். அப்ப இவனை எது அந்த செட்டியார்கிட்ட 11 மணிக்கு வரணும்னு சொன்னா இங்க என்னடா வெட்டி பேச்சு? ஏற வண்டியில வரோம். சரி, இன்னைக்கு நீ அவனை அடிப்பன்னு பார்த்தேன், கடைசியில் இப்படி பண்ணிட்ட. ஏசிய போட்டு வண்டி ஏறா. இவன் கோவாலாம். இனி நான் சொல்லாம வண்டி எங்கேயும் நீ எடுத்த கூடாது, புரியுதா? என்னடா இது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. டே விவேக், நீ அந்த செட்டியார் வீட்டு மாட்டை பாத்திருக்கியா? என்ன மாடா? ஏய், மாடுனா ஏன் அவ்வளவு கேவலமா பாக்குற? மாடு அவ்வளவு கேவலமானதா? நமக்கு செலவுக்கு பணம் வேணும்ல. நீ இந்த மாடு ஆடுன்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுக்கோ. நான் எப்படி ஒரு பெரிய பில்டர் ஆயிடுவேன். கடைசியில 2 பேரும் என்னதான் ஆவீங்க? அதான் சொல்றேன்ல, பில்டர் ஆயிடுவேன்னு. ஆயிடுவியா? ஆயிடு. வேட்டி பையன். ஹலோ ஹலோ. நான் உங்க லேண்டோட ஆட் பார்த்தேன். அதோட டீடைல் தெரியணும்னு தான் நான் இப்போ உங்களை கூப்பிட்டேன். ஆமா, இது சேலம் தானே? நீங்க விவேக் தானே? ஆமா சார், நான் தான் பிரபாகர் சார். பிரபாகரா? ஆமா, அந்த புரோக்கர் பிரபாகரன் தானே நீங்க? அதே தான் சார். ஆமா, உங்க கம்பெனி எல்லாம் போயிடுச்சா? எனக்கு எல்லாம் தெரியும்.
ஏங்க கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணல, கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரேக் விட்டுருக்கு, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு அந்த இடம் பார்க்க போகுமா? இதுவும் பழசு போல ஆயிடுமா? என்ன உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைன்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கே நாம போய் அந்த இடத்த பார்க்குறோம். பிடிச்சிருந்தா ஒரு வாரத்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, காலைல வந்து பார்க்குறீங்களா? கண்டிப்பா வந்துடுறேன். நாளைக்கு சேர்ந்து பேசலாமே. ஓகே. வாங்க வாங்க உள்ள வாங்க. இத பாத்தீங்களா? அரண்மனை மாதிரி எவ்வளவு பெரிய வீடு. யாரு? பிரபாகரா? வணக்கம் சார். நான் அன்னைக்கு ஒரு பார்ட்டி பத்தி சொன்னேன்ல, அவர்தான் சார் இவரு. அப்படியா? பெரிய பில்டர், ட்ரீம் பிளானட்டர்ஸ். ஹலோ, ஐ அம் கவி. ஹலோ சார், விவேக். இந்த இடம் கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தோம். சரி பிரபாகரா சார், அந்த இடத்தை சுத்தி காட்டு. சரிங்க சார், சரிங்க. எப்படி இருக்கு? பரவாயில்லையா, நல்லா தான் இருக்கு. சூப்பரான இடம் சார், என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஆமா, அப்படின்னா எதுக்கு விக்கிறாங்க? கொடுத்துதான் ஆகணும். அதுவும் ரொம்ப கம்மி விலைக்கு. இதெல்லாம் விலை கம்மி கிடையாது சார். ஒரு கிரவுண்டுக்கே 75 லட்சம் கொடுக்கணும் சார். இந்த மாதிரி இடம் வேற எங்கேயுமே இல்ல சார். அந்த வீடை பாத்தீங்களா நீங்க? அந்த வீடு மட்டும் 1 கோடி. அதெல்லாம் இப்ப பெரிய விலையே கிடையாது. நீங்க ஓகே சொல்லிட்டேன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். அப்ப பேசி பார்க்கலாம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காருப்பா. உங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா? உள்ள பார்க்கலனாலும் நல்லா தான் இருக்கு. வீடு சூப்பர்ல, கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். பிரபாகரா, சொல்லுங்க. நம்ம டீ சாப்பிட்டு அப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம். காஃபி சாப்பிடுங்க. மேடம், எதுக்கு மேடம் அதெல்லாம்? இந்த எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ். இந்தாங்க, உங்களுக்கு சுகர் ஃப்ரீ. எனக்கெல்லாம் சுகர் இல்ல, சும்மா இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. சும்மா இருங்க. நீங்க காஃபி சாப்பிடுங்க. இது வரைக்கும் உங்க பேரு சொல்லவே இல்லையே. நல்ல காஃபி. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாரு அவர் பேரு. விவேக். விவேக். ஞாபக சக்தி கம்மி அதான். சார், இனி வீடு பார்க்கலாமா? பிரபாகரா, கொஞ்சம் வீடு சுத்தி காட்டுப்பா. கண்டிப்பா வாங்க சார். காஃபி குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. வாங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். மீனா, கொஞ்சம் வெளியில வா. வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பா, சூப்பர் இடம் இல்ல சார்? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அப்புறம் சார், கரெக்டா காசு கொடுத்துருவீங்களே, இல்ல பழசு போல ஏமாத்திட்டே இருப்பீங்களா? காசெல்லாம் இருக்கு பிரபாகரா, தைரியமா இருக்கு. வாங்க. இங்க இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாம் நாம என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம். நாம இதை தூக்கிக்கிட்டு அலைய வேண்டாமே. நமக்கு வேணும்னா புதுசா வாங்கிக்கலாம். சரிங்க. எல்லா இடம் பார்த்தாச்சு சார். அப்படியா? இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் இந்த காசு விஷயம்லாம் எப்படி சார்? விவேக், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இந்த இடத்துல இப்போ நல்ல விலை போகுது விவேக். நாங்க வெளிநாடு போறதுனால இந்த வீட்டை 1 கோடி ரூபாய்க்கு வித்தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க விருப்பத்தை சொல்லுங்க. இத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் நான் பாக்குறேன். ஒரு 1 2 3 ப்ராசஸ்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க? நான் ஃபைனலா ஒரு முடிவு சொல்றேன். இதை நீங்க வாங்குறதா இருந்தா 25 லட்சம் ரூபாவை நான் கம்மி பண்ணிக்கிறேன். 75 லட்சம் கொடுங்க. 75ஆ? பிரபாகரா, என்ன சார்? கமிஷன்லாம் சார் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. அப்புறம் என்கிட்ட கேட்டு தொல்லை பண்ண கூடாது. சார், ஏமாத்திட்டாரு. சார், ஒரு நிமிஷம், நான் என் பார்ட்னர் கூட கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசிட்டு வாங்க. சொல்றா. டே மணி, நீ எங்கடா இருக்க? நான் இப்போ ஒர்க்ல இருக்கேன்டா. நான் ஒரு ப்ராஜெக்ட் பேசியிருக்கேன். அப்படியா? 1 ஏக்கர்ல இடமும் ஒரு வீடும். டேய், இந்த இடத்துல ஒரு ரிசார்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர். ஆமா, எப்ப வர்ற? வெங்கட் கூட சேர்ந்து நானும் வந்துடுறேன். ஓகேடா.
சொல்லு விவேக். நாம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ஆஹா. 1 ஏக்கர் இடமும் ஒரு சூப்பர் வீடும். பணத்துக்கு என்ன பண்றது? அதுக்கெல்லாம் ஆள் இருக்குடா. ஆஹா, ஓகே ஓகே. ஆமா, எப்போ வர? நான் மணியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நான் வெயிட் பண்றேன். சரி. ஓகேவா? ஓகே சார். இன்னைக்கு பார்ட்டி தான். ஒரு விஷயம், நாங்க ஒரு 2 நாள் உங்க வீட்ல தங்க வேண்டியது வரும்பா. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார் எவ்வளவு நாள் வேணாலும் தாராளமா தங்கிக்கோங்க. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சார், எனக்கும் உங்க வீட்ல ஒரு 10 நாள் தங்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் என் பார்ட்னர்ஸை கூப்பிட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். கூப்பிடுங்க. டே மணி, சொல்லு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நான் இப்பதான் வரேன். சரி. வெங்கட்ட கூப்பிட்டு சொல்லிரு. ஓகே. சரிடா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸா சேர்ந்து இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்லது. என்ன பிரபாகரா? ரொம்ப கரெக்ட் சார். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ரொம்ப நல்லவங்க. நிறைய தடவை நான் போன்ல பேசியிருக்கேன். அப்ப 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓகே? ஓகே சார். பிரபாகரா, கமிஷன் மறக்காம சார் கிட்ட வாங்கிடு. ஷூர் சார். ஓகே. ஓகே சார், பை. ஓகே. சொன்னது கேட்டீங்களா? கமிஷன் கமிஷன். இதான் நான் சொன்ன பில்டிங் சார். இவனா? சொல்லு. ஹலோ, எங்க இருக்க நீ? நான் இங்க தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். வேற வேலை இல்ல. 1 ஏக்கர் இடமும் அதுல பெரிய ஒரு வீடும். அத கொஞ்சம் ரெடி பண்ணா ஒரு ரிசார்ட்டை மாத்திரலாம். அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். பணம் கிடைக்குமா? அத முதல்ல சொல்லு. அதெல்லாம் இல்லடா. அப்புறம் நாம நாளைக்கே அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு பேசி முடிக்கணும், அவ்வளவுதான். அதானா? அத நாம நாளைக்கு பாத்துக்கலாம். அப்படின்னா சரி. சரி, ஓகே, வைக்கிறேன். ஓகே. நாளைக்கா? பணம் இல்லாமையா? எல்லாம் நம்ம பசங்க தான். பிரபாகரா, சொல்லுங்க சார். சாவி எடு. தோ எடுக்கிறேன். இந்தாங்க சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா இருங்க. உங்களுக்கு எப்ப வேணாலும் வரலாம். ஓகே. பிரபாகரா, சாருக்கு கிட்ட நின்னு ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கிறேன் சார். விவேக், நான் கிளம்புறேன். பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார். டிரைவர் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டு. நீ புது ஆள், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ, அவங்க கூட அந்த வண்டியிலேயே நீங்க போயிருக்கலாம். இனி இப்ப நான் தான் டிராப் பண்ணுமா? சார், நான் இன்னைக்கு போக போறது இல்ல சார். உங்க விஷயம் கவனிச்சதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுல்ல, நான் பாத்துக்கிறேன் சார். ஏய், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம நாங்க இருந்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு காலையில பெட் காஃபி போட்டு கொடுப்பேன். அப்புறம் இங்க பூரா சுத்தம் பண்ணி வச்சிருவேன். உங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எப்போதும் வேண்டாம், மாசத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தா போதும். அது போதுமாடா உனக்கு? இந்த வழி தானா இல்ல வழி மாறி வந்துகிட்டு இருக்கோமா? இதான்டா. இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லடா. அவன் இந்த அட்ரஸ் தான்டா கொடுத்துருக்கான். அப்ப அவனுக்கு லாட்டரி அடிச்சிருக்கோண்டா. அவன் லாட்டரி வாங்கினா தானே அவனுக்கு அடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான் பாருடே. யார் சார் இவங்க? நம்ம பார்ட்னர்ஸ் தான். மச்சான். டேய் வா மச்சான். டேய் எவ்வளவு நாளாச்சு பார்த்து. நானும் இருக்கேன். ஐயோ, என்னையா பண்ற? நானும் உங்க கூட குரூப்ல சேர்ந்துக்கலான்னு. அதான். சாரி, நான் தானே குரூப் லீடர். நான் அப்படி சொல்ல வரல. சார் யாரு? என்ன தெரியலையா? புரோக்கர் பிரபாகரன் தெரியல? என்ன பத்தி சொல்லுங்க சார். நீ சொன்னியே அந்த மீடியேட்டரா? ஓஹோ சார், அந்த வேணா நீ பேசாம இருக்கியா? உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல சார். சரி விடு, இதெல்லாம் சகஜமாப்பா. இது நான் சொல்ல வேண்டிய டயலாக். அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கோ. நண்பர்களா, இன்றிலிருந்து இவன் நமக்கு வாய்த்த அடிமை. ஆம், உங்கள் அடிமை. அப்புறம் சார்,
என்ன மீடியேட்டர்னு கூப்பிட்டதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீடியேட்டர் இந்த பேக் கொஞ்சம் கொடுங்க. வா வா இந்தாங்க. ஓகே. இந்த பேக்கையும் எடுத்து உள்ள வச்சிருங்க. கண்டிப்பா கொடுங்க ஆ, சார். பேக் தூக்கத்து 25 ரூபாய் கூலி. மச்சான் வீடு ரொம்ப சூப்பரா இருக்குடா. அடிமை ஆ? இது முடிச்சு சரக்கு வாங்க போனோம். சார் நீங்க எப்ப சொன்னாலும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ச்சே. ஓ, டேய் நவுற நான் பாக்குறேன். என்னது இது? ம். திறக்கலையா? என்னாச்சுன்னு தெரியலையே. இப்பதானே இவன் திறந்தான். என்னமோ இருக்க. ஷே. மச்சான் டென்ஷன் ஆகாத, நம்ம ஆளை கூப்பிடலாம். எனக்கு என்ன டென்ஷன், நீ ட்ரை பண்ணு. உன் ஐடியாவை கொஞ்சம் யூஸ் பண்ணி தொடர்ந்து பாரு. சார் இன்னொரு ட்ரை பண்ணுங்க சார். மனசை தளர விடாதீங்க சார். ட்ரை பண்றேன். திறந்துருச்சு. டேய் ஆச்சரியமா இருக்க. ஓபன். டேய் மச்சான், உண்மையை சொல்லணும்னா இந்த இடம் வாங்குறதுக்கு என்கிட்ட எல்லாம் காசு கிடையாதுடா. அப்புறம் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணது உங்களுக்கு தான் தெரியுமே. கையில் 5 காசு இல்லாம ரோடா அலைஞ்சோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தற்கொலை பண்ணிடலான்னு கூட நினைச்சேன். எப்படியோ நல்லது நடந்திருக்கு. என்ன? இல்ல நீ தற்கொலை பண்ணிக்க போனீங்களா அதை சொன்னேன். நான் அங்க இருந்து வெளியில வந்துட்டு நேரா ஒரு கேட்டரிங் சர்வீஸ்ல சூப்பரா ஜாயின் பண்ணிட்டேன். அங்க இருந்து தான் இந்த ஊர்காவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பாத்தியா? ஆம்ப்ரோசியா கேட்டர்ஸ். சத்தியமா சொல்றேன்டா, என்னுடைய வாழ்க்கையில இவ்ளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா? உண்மைதான்டா. சூப்பரா இருக்கு. நமக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அங்க வாங்கிக்கலாம். இந்த வீணா போனவனுங்க எங்க தான் இருக்கானுங்களோ? இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. கால் பண்ணி பார்க்கலாம். ச்சே, அவன் நம்பரே கிடைக்க மாட்டேங்குது. என் டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அவனுங்க இருக்கானுங்களே பெரிய தொல்லை. டேய் நம்மாலும் வந்துட்டான்டா. ஐயோ, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஐயா கவலைப்படாதீங்க, செடியும் வரும், எல்லாம் சரியாயிடும். இத பாத்தீங்களா, ஜாக் டேனியல் ஜேடி பிராண்ட். எந்த புடி ஊத்து ஊத்து. எடி எடி, கிளாஸ் எடு, கிளாஸ் எடு. சோ ரெடி, வாட்டர் ரெடி. சூப்பரா இருக்கா. எப்படியாச்சும் யாரையாச்சும் கரெக்ட் பண்ணும். ஒன்று ட்ரை பண்ணா ஒன்று கிடைச்சிருக்கு. ஹரிணி அக்செப்டட். ஓ, நீ வந்து மாட்டிக்கிட்டியா? இனிமே நான் உன்னை விட மாட்டேன்.
நீயா? நான் தான். பயந்தே போயிட்டேன். என்னடா அப்ப சத்தம் கேட்டுச்சு? அதான் அந்த கதவு. சரி வா. என்னமோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே தோணுது. ஏமா சொல்லு சொல்லு. ஏன்டா நீ வரல? நான் வர வழியில உங்களுக்கு எவ்வளவு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? உங்க போன் எல்லாமே சுவிட்ச் ஆஃபா இருந்தது. இல்லையே, இங்க யார் போன் சுவிட்ச் ஆஃப் இல்லையே. இன்னும் பழைய மாதிரி அந்த பொய்யும் பித்தலாட்டமும் இன்னும் இருக்கா? ஏன்டா இப்படி பேசுற? அப்படின்னா நான் உன்னை இங்க வர சொல்லுவானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, எப்ப வர நீ? இப்பெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு இங்க. இந்த வேலை பழைய வேலை மாதிரி கிடையாது, எல்லாமே மாறி போச்சு. இந்த வேலையும் சூப்பரா இருக்கு. சரி சரி வச்சுட்டா. அப்பாவ மாட்டிக்கிட்டா. இவனுங்க வேற இங்க இருக்கானுங்களே, என்ன பண்றது? பிளான் பண்ணுவோம். விவேக், டின்னர் ரெடி. வேணாம், நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரானுங்க. எப்பா என்ன காரம்! உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், இவ்வளவு மிளகாவை அரைச்சு போடாதன்னு. ஆமாமா, தாங்க முடியலையே. நல்லா டேஸ்டா. ஆமாமா. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சம் பூ மஞ்சம் தருவாளோ. தர 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 தர. ஆஹா, செம்ம கூலிங்கா இருக்குல்ல. டேய் மணி, என்ன? நீ எப்படா ஊருக்கு போற? என்னது ஊருக்கா? நான் எங்கேயுமே போகலையே. இந்த லூசு போலன்னு சொல்றானே. டேய், நீங்க எல்லாம் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வாங்கடா. எதுக்கு? என்கிட்ட வரேன்னு சொன்னவன் 20 நாள் கழிச்சுட்டு தான் வரானாமா. இல்ல, அவன் உன்கிட்ட ஏதாவது பழைய பேலன்ஸை கேட்டானா? இல்லையே. அத கொடுத்தாதான் நான் வருவேன்னு அப்படி ஏதாவது சொன்னானா? டேய், இது அதெல்லாம் இல்லடா. அவனுக்கு ஏதோ அங்க கொஞ்சம் வேலை வந்திருக்கான். சரி, அதெல்லாம் எதுக்கு? நீயும் வெங்கட்டும் புரோக்கரும் ஒரு 10 நாள் தான் ஊருக்கு போயிட்டு வாங்களே. அப்ப நீ உன் வீட்டுக்கு போலியா? இல்ல, நான் இப்ப ஊருக்கு போயிட்டு எனக்கு அங்க யார் இருக்கா? அப்படின்னா நீங்க போகல, அப்ப நானும் போல. டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஒரு ஆர்டிடெக் வர்றாங்க. அது ஒரு லேடி. என்னது? நம்பி அவளை இங்க தங்க வைக்க முடியாதுல்ல, அதனாலதான். அப்படியா சமாச்சாரம்? சரி விடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், நாளைக்கு அவங்க வர்றதுக்குள்ள இந்த வீட்டை பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும். புரிஞ்சதா? செஞ்சிடுவோம். ஹாய் விவேக். ஹாய். கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இடம் பிடிச்சிருக்கா? பார்த்துட்டு சொல்றேன். டிராவல் நல்லா இருந்ததா? பரவாயில்லதான். சரி, உள்ள வா. இத பார்த்தா முத்துன கத்திரிக்காய் மாதிரி இருக்கடா. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கஷ்டப்பட வேணாம், நானும் வரேன். வராடா. உட்காரு. வாங்க உட்காருங்க. ஓகே. ஃபுட் ரெடியா? ரெடி. இதோ வந்துட்டே இருக்கேன். ஹரிணி, ஃபுட் ஓகேவா? நான் தான் பண்ணேன். எப்படி இருக்கு? இது நல்லாவே இல்ல. இவர்தான் என்கிட்ட இந்த மாதிரி பண்ண சொன்னாரு. அப்ப நல்லா இல்லையா? நான் என் ஸ்டைல்ல பண்ணிருக்கலாம். சரி, நீங்க சாப்பிடுங்க மேடம், வயிறு வலிக்காம இருந்தா சரி.
பார்த்தாலும் இவன் என்ன பண்றான் பாப்போம். பரவாயில்லையே, காலையிலேயே வேலை ஆரம்பிச்சிட்ட போல் இருக்கு. தேங்க்ஸ் விவேக். என்ன பண்ற? இந்த வீடு நீங்க நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. லொகேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு 4 பக்கமும் வாசல் வெச்சா அரண்மனை மாதிரி இருக்கும். நீ அப்படியே சொல்ற? ஐடியா நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் A3 பேப்பர் வாங்கிட்டு வாங்க. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முதல்ல விவேக் நீ சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, அங்க இருந்து ஒரு ஆர்ச் இல்ல, அங்க இருந்து ஒரு வாக்வே போட்டா இந்த பக்கம் ஒரு லான்ச் பண்ணிக்கலாம். சார், இந்த பக்கம் ஒரு லான் இருக்குல்ல, அது போதாதா? நீ முதல்ல வாயை மூடு. இதெல்லாம் உன் வேலை கிடையாது. இந்த பக்கம் லான்ச் பண்ணிட்டு இந்த பக்கமா ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குமா? இதெல்லாம் செம்ம போரா இருக்கும். கரெக்டா சொன்னாங்க. முதல்ல நான் ஒரு பிளான் போடுறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேற ஆளு பாத்துக்கோங்க. வாங்க பிளான் பண்ணலாம். நம்ம இல்லாம என்ன பிளான் பண்ண போறாங்க? எப்படி சொல்லி விட்டு போறான் பாத்தியா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? இந்த பக்கம் இருக்கிற லோனுக்கு என்னாச்சு தம்பி? சார், புல்தரைக்கு தான் லோன்னு சொல்றாங்க. அப்படியா? அப்புறம் இந்த பக்கத்துல ஸ்விமிங் பூல் வந்தா தோ அதுக்கு மேல நின்னு சூப்பரா படம் பிடிச்சிடலாம். குளிக்கிறத நாம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப மூடிக்கிட்டு வா. மதியானத்துக்கு ஏதாவது செஞ்சாதான் சாப்பிட முடியும். அப்படியா? வா, சீக்கிரம் வா. ஹரிணி, அங்க ஒரு ஆர்ச் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பரவாயில்ல, நல்லா இருக்கும். பார்க்க ஒரு ட்ரெடிஷனல் லுக் கிடைக்கும். அப்படி கொண்டு வரணும்னு சொல்லு. ஆமா, பிளான் நான் 2 நாள்ல ரெடி பண்ணி தரேன். நீங்க வர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்க. அத நான் பாத்துக்கிறேன். பாட்டு பாட பூகள் தலையாட்ட பூவின் வாசம் படர குயிலின் பாட்டு பாட பூக்கள் தலையாட்ட பூங்காற்றை தென்றல் வீச மகிழ்ச்சியாக இருப்போமே எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேனே என்னென்ன சொல்ல புரியலையே நீதானே நான் பார்த்த ராஜா காதல் வந்தா நீதான் சொல்ல பக்கத்தில் வா மன்னனே காதல் வந்தா நீதான் சொல்ல பக்கத்தில் வா மன்னனே தென்றல் வந்து பாட்டு பாட பூகள் தலையாட்ட பூவின் வாசம் படர கோயிலின் பாட்டு பாட பூக்கள் தலையாட்ட பூங்காற்றை தென்றல் வீச என் மாமாவே உனக்காக காத்திருப்பேனே ஜாதி மல்லி பூவாங்க
எப்ப கரண்ட புடுங்குறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ பத்திக்குச்சு ஓ ஓ பெண்ணே வத்திக்குச்சி எங்க கண்ணே. டேய் விவேக், இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குடா. என்ன பிரச்சனை? என்னமோ ஒரு பேய் இருக்கிற மாதிரி ஃபீலிங்டா. இல்லையே, எனக்கு அப்படியெல்லாம் தோணலையே. என்னவோ இருக்குடா, அதான் உண்மை. டேய் சும்மாறா. என்னடா இது, தேங்காய் எல்லாம் உழுது? நான் சொன்ன இவன் நம்பல. ஓ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? நீயா? உட்காரு. காஃபி. தேங்க்யூ. ஆமா, நம்ம பிளான் என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது நடக்குமா? ட்ரை பண்றேன், சீக்கிரமா முடிக்கிறேன். உண்மையை சொல்லு, மொத்தமா இந்த இடத்துக்கு என்ன வேலை? அஸ்கு புஸ்கு அத நான் சொல்ல மாட்டேன். அது என்னோட ட்ரேட் சீக்ரெட். அவ்வளவு சீக்ரெட்டா என்ன சொல்ல வேணாம். அட ஏன் கோச்சுக்கிற? இங்க வாயேன். என்ன? டேய் அங்க பாருடா. அடி பாவி துரோகி, நாசமா போச்சு. என்ன ஏமாத்திட்டியே நீ. பாத்தியாடா, இவன் அந்த பொண்ணை தனியா உஷார் பண்ணிட்டான். ஊ, இவன் எங்க போனா? அவனை இங்க எங்கேயுமே காணுமே. ஒருவேளை அவன் அந்த பொண்ணு ரூமுக்கு போயிருப்பானோ? சரி, நாம போய் பார்க்கலாம். டேய், நீ பயங்கரமான கேடிடா. ஐயோ, நான் இல்ல. எங்களை ஏமாத்தி நீ இந்த வேலையை பண்ற. இருடா, உன்னை கவனிச்சு. ஏ விவேகே, டேய் பாத்ரூம்ல தண்ணி வரலடா, மோட்டரை போடுறா. டேய் கதவை தோறா. என்னடா விளையாடுறீங்க? விவேகே, மணி, சும்மா விளையாடாதீங்கடா. கதவை திறங்கடா. கதவை திறக்க போறியா இல்லையா? விவேகே, டேய் என்ன இது திறக்க மாட்டேங்குது?
ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं தம்பி என்ன கூப்பிட்டுருந்தீங்களா? நான் கூப்பிடலையே. இன்னமும் கோல்மால் வேலைங்க நடக்குது. என்னப்பா அது வித்தியாசமா இருக்கு? இங்க பாருங்க பிரபா, சார்? உங்களுக்கு இந்த வீடை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 10-25 வருஷமா எனக்கு தெரியும். இது ஒரு பாழடைஞ்ச வீடு. அதை ஃபுல்லா உடைச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. ஏன் கேட்ட? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். டேய் என்ன ஆச்சுன்னு வாயை திறந்து சொல்லண்டா. நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைய நீங்க சந்திச்சிருக்கீங்களா? என்ன பிரச்சனை? இல்லையே, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லையே. என்ன சொல்றாங்க? உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சாடா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குடா. இருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு பேய் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி எனக்கு தோணுது. பேயா? நேத்து நைட்டு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். நான் இலைய போட்டும் பார்த்தேன். ஏதோ ஒரு ஆத்மா நம்மள பின்தொடருது. உங்களுக்கு சந்தேகம்னா என் குருநாதரை போய் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். பார்க்கலாம்டா. விவேக், இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சேச்சே, எனக்கெல்லாம் அப்படி தோணல. என்னமோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட். இதேதான் மணியும் சொன்னா, வெங்கட்டும் சொன்னா, இப்ப நீயும் சொல்ற. எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏதோ இருக்கு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? பிரபா, பிரபா, பிரபான பிரபா, எங்க போய் தொலைஞ்சான்? பிரபா, பிரபாகரா, இவன் எங்கடா போனா? அங்க பாரு அவன. ஏ விவேக், பிரபாகர பாத்தியா? இல்லையே. அந்த ஆளை காலையில இருந்து காணும்டா. எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான். இங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். அவன் எங்கேயுமே காணோம். அப்ப எங்கேயாச்சும் ஊர் சுத்த போயிருப்பான். அப்ப சரக்கு வாங்க யாரா போறது? நீதான் போகணும். நானா? ஆமா. உள்ள எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துல நான் பாத்துட்டேன். அப்படியா? ஆமா. போனா போயிட்டு போறான். அதே பெருசா பேசிக்கிட்டு. எங்கடா மணியை காணோம்? நான் வந்துட்டேன். சரக்கு வாங்கிட்டியா? இது இல்லாம நான் வருவேனா? அந்த பிரபாகரை பாத்தியா நீ? நான் பாக்கல. அந்த லூஸ் எங்க போனா நமக்கு என்ன? தனி அடிக்காதடா, நான் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கலாம். சரி சீக்கிரம் வா. டேய் நீ கிளாஸ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் இங்க ரெடியா வச்சிருக்கேன். டேய் என்ன? சீக்கிரம் வா. நான் ரெடி. ஊத்து. அங்க செம்ம கூட்டம்டா. பரவாயில்ல, சரக்கு அடைச்சிருச்சுல்ல. ஹரிணி, கொஞ்சம் தண்ணி. இந்தாங்க வாட்டர். நான் போய் தூங்க போறேன். போய் படு. நான் எங்க இருக்கேன்?
சிவானே, சஸ்பென்ஷன் முடிஞ்சதுங்களா? இல்ல சார், இன்னும் 1 மாசம் இருக்கு. சார் சார் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா? இல்ல, அவர் ஹஸ்பண்ட் மட்டும் கால் பண்ணாரு. சரி, சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு. ஓகே சார். ஓகே, சரிங்க சார். இந்தாடி தண்ணி, எழுந்துரு, தண்ணி குடி. ஏய், எனக்கு வேண்டாம். சார் வரதுக்குள்ள தண்ணியை குடி. வேண்டாம் வேண்டாம் என்னடி தண்ணியை தட்டி விடுற? உனக்கு அவ்வளவு திமிரா? சுமதி கொஞ்சம் சுமார். இந்த மேடம் நமக்கு ஒத்துழைப்பாங்களா? ஒத்துழைப்பா சார். ஏய், தள்ளி நில்லடி. சார் உட்கார சொல்றேன்ல. கான்ஸ்டபிள், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சுமதி, நீங்க பொறுமையா கேளுங்க, கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க. உட்காருங்க. உங்க பேர் என்ன? யமுனா. யமுனா சங்கர். உங்க வீடு எங்க இருக்கு? பாண்டிச்சேரி. இது ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும்தான். யமுனா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியாது 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 தெரியாது. இட்ஸ் ஓகே. கூல் யமுனா, கூல். எனக்கு எல்லாமே புரியுது. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு முயற்சி பண்ணுங்க. நீங்க எப்படி அங்க வந்தீங்க? யாராவது உங்க கூட இருந்தாங்களா, இல்ல தனியா வந்தீங்களா? யார் கூட சார்? இப்படி எல்லாம் கேட்டா இவ சொல்ல மாட்டா சார். ஏன் இப்படி பேசுறீங்க? நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. Okay, sir. நீங்க எதுக்கு வீணா சத்தம் போடுறீங்க? சாரி சார். சொல்லுங்க யமுனா, நீங்க யார் கூட வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். கொடுக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கதிர் சொல்லுங்க. சார் நான் வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். பதட்டப்படாம நிதானமா யோசிங்க. யமுனா, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட். நீங்க என்ன பண்றீங்க? ஐ மீன் ஜாப் ஏதாவது? சார், நான் ஒரு ஆர்கிடெக்ட். நான் ஒரு பழைய வீட்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்காக குமாரபாளையம் போனேன். அது ஒரு 1 வீக் ட்ரிப். மே 18ஆம் தேதி நான் வீட்ல இருந்து கிளம்புறது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. இறந்தவங்க உங்களுக்கு எப்படி பழக்கம்? சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லை சார். அவங்க எந்த ஊர்க்காரங்கன்னு கூட தெரியல. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. முன்பின் பழக்கம் இல்லாதவங்க கூட உங்களுக்கு அங்க என்ன வேலை? இல்ல நீங்க எதுக்காக அங்க போனேன்னு சொல்லுங்க. கேக்குறான்ல, சொல்லு. நடந்தது என்னன்னு சொல்லுடி. சார் கேக்குறாருல. நிறுத்துங்க. யமுனாவே சொல்லுவாங்க. சுமதி, யமுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மறுபடியும் நான் திரும்பி வருவேன். நல்லா ஞாபகப்படுத்தி வைங்க. சொல்றது புரியுதுல்ல? சார் நீங்க சொன்ன இடம் தானே, அதை ஈஸியா வித்துடலாம். சார் வர. கதிர், ஒரு இடத்த பத்தி சொல்லி உங்ககிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க பாஸ் இருக்காரே, அவர் பேர் என்ன? கோபால். கோபால். சூப்பர். நீங்க உட்காருங்க. அந்த இடத்த சீக்கிரமா வித்துருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. விலை கொஞ்சம் குறைச்சலா போனாலும் பரவாயில்ல, நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஓகே சார், நான் அதை ரெடி பண்ணிடுறேன். சரி. அந்த இடத்தோட பேப்பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே சார் இருக்கு? பார்க்கும் போதெல்லாம் இதை தான் நீ கேட்குற. நான் ரெடி பண்ணிடுறேன் சார். பாலு சார். கான்ஸ்டபிளை கூப்பிடுங்க. சார் இங்க இல்ல சார், வெளில போயிருக்காரு. ஓ, மறந்துட்டேனே. பாலு, ஒன்று பண்ணுங்க சார். என்னோட டிராயர்ல ஒரு பிரவுன் கவர் இருக்கும் சார், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இது முடியுமா இல்ல முடியாதா? கண்டிப்பா நான் முடிச்சிடுறேன் சார். சார், என் பேர் சங்கர். யமுனாவோட. ஓ, சங்கர். வாப்பா, பேப்பர் வாங்கிக்கோ, வந்துடுறேன். சரியா? சங்கர், உட்காருப்பா. தேங்க்யூ சார். சங்கர், உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சார், ஆக்சுவலி என்ன நடந்தது சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். டிவியில யமுனா 3 பேரை கொலை பண்ணதா சொல்றாங்க. என்னால அதை நம்பவே முடியல சார். யமுனாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவங்க டெட் பாடியிலிருந்து கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சா
எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். யமுனா என்னைக்கு கடைசியா வீட்டில இருந்து கிளம்புனாங்க? அது மே 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன் சார். குமாரபாளையத்தில் ஒரு பழைய வீட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் சார் அவள் போனா. போனதுலேருந்து 15 நாள் வரைக்கும் தான் அவள் ஃபோனே பண்ணா சார். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணி அவளை காண்டாக்ட் பண்ண முடியல சார். ஓஹோ. ஒரு வாரம் கழிச்சு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். மேன் மிஸ்ஸிங்னு. ஆ, அப்புறம் உன்னால காண்டாக்ட் பண்ண முடியல, சரியா? ஆமாம் சார். குமாரபாளையத்துக்கு போன யமுனா எப்படி சேலத்துக்கு வந்தாங்க? அந்த வீடும் பழைய வீடு கிடையாது. ஒன்றுக்கொன்று எதுவும் சிங்க் ஆக மாட்டேங்குதே சங்கர். யமுனாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. காம்ப்ளிகேட்டட் தான். அவ அப்படி பண்ற பொண்ணு இல்லை சார். எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. எங்களை காப்பாத்துங்க சார். எங்களுக்குன்னு யாருமே இல்லை சார். ப்ளீஸ். என்னால காப்பாற்ற முடியாது. யமுனா குற்றவாளின்னா தண்டனை கிடைச்சே தீரும். நீ யமுனாவை பார்க்கணுமா? ஆமா சார், கண்டிப்பா பார்க்கணும். சார். சுபாஷ் சார். சுமதி கொஞ்சம் வர சொல்லு. ஓகே சார். சொல்லுங்க கதிர், கிடைச்சதுங்களா? ஓகே ஓகே, அப்ப சரி, நான் கூப்பிடுறேன். சார். இவர் யமுனாவோட ஹஸ்பண்ட். யமுனாவை பார்க்கணுமா? நம்ம ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா யமுனாவை கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டிய வேலைகளை பண்ணுங்க. கான்ஸ்டபிள் கூட வருவார். ஓகே ஓகே சார். போய் பாருங்க. தேங்க்யூ சார். சங்கர். யமுனா, அழாத அழாத யமுனா, அழாத. நீங்க எதை பேசணும்னாலும் இங்க நின்னு பேசாதீங்க, அப்படி ஓரமா நின்னு பேசுங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரம். ஓகே மேடம், வா. நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சங்கர். ரொம்ப ட்ரை பண்ணாலும் என்னால முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்க போல இருக்கு. அழாத. நான் இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் யமுனா. உண்மையா சொல்ல போனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே புரியல. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட சொல்லிடு. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி நான் எந்த விஷயமும் சொல்லல. தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க. சேலம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மிஸ்ஸஸ் யமுனாவை போலீசார் விசாரித்து வருகின்றனர். குட் மார்னிங் சார். வாங்க. தேங்க்யூ சார். இறந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். ஒருத்தனோட பேர் வந்து விவேக். அவன் வீடு இங்கே பக்கம்தான் சார். இன்னொருத்தன் வெங்கடேசன், ஊர் பழனி. மூணாவது சிவமணி, அவன் மதுரைக்காரன் சார். அந்த விவேக்கோட கான்டாக்ட் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு சார். அவன் கடைசியாக கூப்பிட்ட நம்பரில் நானும் கால் பண்ணேன் சார். அவர் என்ன சொன்னார்? அவன் இவங்களோட நண்பன் சார். கொஞ்ச நாள் இவங்க ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போது கன்னியாகுமரியில் எங்கே வேலை பார்க்குறானா. இப்போ அவன் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கானா. நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் சார். ஓகே, குட். அந்த வீட்டு ஓனர் கூப்பிட்டாரா? ஆமாம் சார், அவர் ரொம்ப டென்ஷனில் இருக்கார் சார். திரும்பி போகிறதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமானு கேட்டார். எதுக்கு டென்ஷன்? அவரை முதல்ல வர சொல்லுங்க. போகலாமா இல்லை வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, வேலையை கவனிங்க. சரி சார். விவேக்கோட ஒய்ஃப் தானே? ஆமா. உள்ள வாங்க மேடம். வேண்டாம், இந்த மாதிரி நேரத்துல கேட்க கூடாதுதான். ஆனா விசாரணைன்னு வந்தா எல்லாத்தையும் கேட்டுதானே ஆகணும். நாங்க விசாரிச்சதுல விவேக்கோட கால் லிஸ்ட்ல உங்க கால்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
உங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது கொஞ்ச நாளா நான் இங்க தான் இருக்கேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும். என்னாச்சு மேடம்? பெருசா ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்தேன். அந்த பசங்க கேஸ்னால கொஞ்சம் பிஸியா இருக்கும். சரி பாப்போம். பரணி இல்ல? ஆமா சார். கரெக்டா அங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என்ன சொல்லி நீங்க விவேக்க கூப்பிட்டீங்க? புது இடமும் வீடும் வாங்கியிருக்கேன், அதை ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லி தான் சார் என்னை கூப்பிட்டா. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். நீங்க அங்க போயிருந்தீங்களா? போனேன் சார். எப்போ போனீங்க? நான் ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு போனேன் சார். விவேக் சொன்ன இடத்துல போயிட்டு நான் கால் பண்ணேன். ஆனா போன் எல்லாமே சுவிட்ச் ஆஃபா இருந்தது. அத மனசுல வச்சுட்டு நீ அவங்கள கொன்றுக்க. அப்படிதானே? இல்ல சார். இல்லனா வேற யார் கொன்றுப்பா சொல்றா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்போ நீ போலாம். நான் கூப்பிடும் போது இங்க வரணும். புரிஞ்சதுல? புரிஞ்சு சார். போ. சரி சார். சார். எஸ். அந்த வீட்டோட ஓனர் வந்திருக்காரு. அவர் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சரி, நாம உங்க வீட்டுக்கு போலாமா? ஓகே சார், போலாம். சார் ஒரு நிமிஷம். ஹலோ. டேய், நான் நாளைக்கு வரேன். ஈரோடு தானே? ஓகே ஓகே, போலாம் சார். வாங்க போலாம். அந்த டோரை ஓபன் பண்ணுங்க. சரி சார். நீங்க இங்கேயே இருங்க. சரி சார். நீங்க வண்டியில இருங்க. சரி சார்.
சார். அந்த ஹவுஸ் ஓனர் இன்னொரு தடவை பார்க்கணுமே. வர சொல்றேன் சார். வேண்டாம், நம்ம அந்த இடத்துக்கு போலாம். சார். ஹலோ. ஹலோ. ஈரோடு போலீஸ் ஸ்டேஷன். எஸ். நான் சேலம் சிஐ நிரஞ்சன். எஸ்ஐ சுபாஷ் பேசுறேன் சார். நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். சொல்லுங்க சார். ஹரிணி, பாரதி இல்லம், குமாரபாளையம், ஈரோடு. குறிச்சி. ஓகே சார். அட்ரஸை செக் பண்ணுங்க. சீக்கிரமா வேலையை முடிக்கணும். கண்டிப்பா சார். நான் உடனே விசாரிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். சார், நிரஞ்சன் சார். சார் உள்ள இருக்காரு. சார். ஹலோ சார். நம்ம உங்க வண்டியிலேயே போலாம். ஓகே சார். வெளிநாட்டுல இருந்தீங்களா? ஆமா சார், ஒரு 25 வருஷம் அங்கதான். இறந்தவங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததே இல்லை. அவங்க ஸ்டாஃப் சொன்னாங்க உங்க சொத்தை அவங்க தான் வாங்கியிருக்காங்கன்னு. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க சார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீடை வைக்கணும்னு. அவன் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டான். யார் அவரு? அந்த ஆளு பேரு பிரபாகர் சார். ஓ, நேத்து நீங்க ஈரோட்ல இருந்தீங்களா? ஏதாவது பிசினஸ், பர்சனல் மேட்டர்? என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பார்சல் இருந்தது, அதை கொடுக்க தான் நான் ஈரோடு போயிருந்தேன். ஏன் சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா கேட்டேன். கொஞ்சம் வண்டியை திருப்புங்க. ஹலோ சார், நான் தான் சார் எஸ்ஐ சுபாஷ் பேசுறேன். சொல்லுங்க சுபாஷ். அந்த கேஸை பத்தி நான் விசாரிச்சேன் சார். சொல்லுங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். அந்த பொண்ணு பேரு ஹரிணி. அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன். வாங்க சார். டீடைல்ஸ் எல்லாம் ஃபேக்ஸ் அனுப்பிடுங்க. யமுனா, இங்க பாருங்க, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகே? எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிடுறேன் மேடம். எனக்கு மயக்கம் தெரிஞ்ச உடனே நான் கீழே விழுந்து கிடந்தேன். அதுதான் எனக்கு ஞாபகம். ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடந்தது? நீங்க அந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் இருக்கிறது மாடியிலன்னு தெரிஞ்ச உடனே கீழே இறங்கி வரும்போது முன்னாடி இருக்கிற கதவு சாத்தி இருந்துச்சு. கதவை திறந்து நான் வெளியில வந்து பார்க்கும்போது 3 பேரும் கொடூரமா செத்து கிடந்தாங்க. ஆள் இல்லாம பூட்டி இருந்த வீட்ல எப்படிதான் நீங்க உள்ள இருந்து வெளியே வந்தீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதுதான் எனக்கு புரியல மேடம். சார், யமுனாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்கார் சார். வர சொல்லுங்க. சரிங்க சார். வணக்கம் சார். உட்கார் சங்கர். கேஸ் இப்போ காம்ப்ளிகேஷன் ஆயிட்டு இருக்கு சங்கர். என்னாச்சு சார்? முதல்ல உங்க ஒய்ஃப் எங்களுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க. எதை கேட்டாலும் தெரியல, ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப ஞாபகம் வந்ததும் சொல்றாங்க அவங்க வீட்டு மாடியில மயக்க நிலையில இருந்தேன்னு. 1 வருஷமா பூட்டி இருந்த வீட்டுல அவங்க எப்படி உள்ள போக முடியும்? எனக்கு இது குழப்பமா தான் சார் இருக்கு.
இது இப்போ உங்களுக்கும் தெரியல. நிச்சயமா எனக்கு தெரியல சார். புரிஞ்சுது. சார், பெயில் ஏதாவது? வாய்ப்பே இல்லை சங்கர். ரிமாண்ட் டைம் முடியாம பெயில் கிடைக்காது. இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயங்கள் யமுனாவுக்கு சாதகமா இல்ல. டெட் பாடியில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் டிஎன்ஏ சாம்பிளும் பெர்ஃபெக்டா மேட்சா இருக்கு. மோரோவர், இது ஒரு திட்டமிட்ட கொலை. இப்போ என்ன சார் செய்யறது? நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். பார்க்கலாம். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க சார். என் பேரு ஹரிணி. எங்க அப்பா முருகேசனுக்கும் எங்க அம்மா வள்ளி அம்மாளுக்கும் நான் ஒரே பொண்ணு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போனோம். அப்பா எனக்கு கிஃப்டா லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு. என்னோட நீண்ட நாள் கனவு இது. அப்புறம் FBல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. பர்த்டே விஷ் பண்ணி ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் எனக்கு என்னமோ புதுசா இருந்துச்சு.
யமுனா, குமாரபாளையத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கு நீங்க போன ஞாபகம் உங்களுக்கு வருதா? நான் குமாரபாளையத்துக்கு யமுனாவோட டென்ஷன் எல்லாம் போயிருச்சு இல்லையா சங்கர்? ஆள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. சார் யமுனா, உங்களை நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு குமாரபாளையம் ஹரிணியை தெரியுமா? தெரியாது சார். அட, ஹரிணி சொன்னாங்களே யமுனாவை தெரியும்னு. என்ன தெரியும்னு சொன்னாங்க, ம். ஆனா எனக்கு தெரியாது சார். ஓ அப்படியா? என்ன சார்? ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை சும்மா கேட்டேன். இட்ஸ் ஓகே. நியூஸ் 24க்கு உங்களை வரவேற்கிறோம். சேலம் கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குழப்ப நிலையில் போலீசார் விசாரணை கைதியான யமுனாவின் போலிகிராப் ரிப்போர்ட் மூலமாக யமுனாவின் வாக்குமூலங்கள் உண்மை என தெரிய வந்ததே போலீசாரின் குழப்ப நிலைக்கு காரணம். யமுனாவை நார்கோ எனாலிசிஸ் டெஸ்டுக்கு கோர்ட் பரிந்துரை செய்துள்ளது. யமுனா, சங்கர், எனக்கு எல்லாமே தெரியும். உங்களை விட அதிகமாவே தெரியும். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 100% நேர்மையா தான் நான் இந்த கேஸை டீல் பண்ணேன். எனக்கு நல்லா தெரியும் யமுனா குற்றவாளி இல்லைன்னு. உங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஒருவேளை யமுனாவை இதில் இழுத்து விட்ட அந்த ஆத்மா கண்டிப்பா இந்த கேஸுக்கு பரிகாரம் பண்ணி கொடுக்கும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், என்னோட ரிப்போர்ட். சார், இது ஒரு வித்தியாசமான கேஸ் சார். நம்ம சட்டத்தையும் கோர்ட்டையும் மீறி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இதில் ஈடுபட்டிருக்கு சார். வாட் யூ மீன் மிஸ்டர் நிரஞ்சன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த அனுபவம் தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் ஃபெல்ட் இட். என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க சார்? சில உண்மைகள் முட்டாள்தனமா தான் சார் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போய் சொல்லி விவேக பார்க்க போனேன். யாராச்சும் பாப்பாங்க. சீக்கிரம் வண்டியில் உட்காரு. ஐயோ விவேக், என்ன நீங்க இந்த இடத்துக்கு வரீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா பேசிட்டு இருப்போம். பயந்துக்காத. வா. கையிடுங்க.
வேண்டாம். ஏன்டா என்ன இது? பயப்படுற? நான் தானே. கை விடுங்க. செம பசி. நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? ஏதாவது இந்த கதை சாத்திக்கு என்ன? யாரு? யாரு? நீங்க யாரு? ஏய் விடு. யார் நீங்க? விவேக், விவேக், என் கை விடுங்க. விவேக். யார் நீங்க? விவேக். விவேக். ஏய், என்னாச்சு? விவேக். என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. யாரோ 2 பேர் என்ன. யாரு? தெரியல. நான் வண்டி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ மச்சி, எல்லாம் ஓகேடா? டேய், நல்லா அனுபவிச்சிங்களாடா? சரி சரி, நான் அந்த கருமத்தை கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வரேன். ஹலோ மச்சி, டேய், ஹலோ. என் வாழ்க்கையில இன்னைக்கு கடைசி நாள். நான் இப்போ இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவளாயிட்டேன். நான் எதிர்பார்க்காமலே என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. இது இது ஒரு தற்கொலை கடிதம் கிடையாது. என் வாழ்க்கையில நடந்த சில உண்மைகள். நிரஞ்சன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டும் சட்டமும் இதை ஏத்துக்காதுப்பா. கோர்ட் இதை நம்பும்னு நினைக்கிறீங்களா? சார் கிட்ட பேசி முடிச்சிருவோம். சரிதான் சார்.
மேடம் அப்ப நாங்க பயப்பட வேண்டாம் யமுனா. சார் உங்களை காப்பாத்ததா ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாங்க இப்ப என்ன பண்றது மேடம்? கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், இருந்தாலும் பரவாயில்ல. சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும்ல. இனி நம்ம என்ன பண்ணுவோம் சங்கர்? ஏய், நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. சொன்னா கேளு. டேய் அவன் இன்னும் வரவே இல்லை. நான் வந்துட்டேன். டேய் சரக்கு கிடைச்சிருச்சா? அது எப்படி? அது இல்லாம நான் வந்துருவேனா? பிரபாகரை பாத்தியாடா? நான் பார்க்கலடா. அந்த லூஸ் எங்க போனா நமக்கு என்ன? இந்த புடி அடிக்காத, இதோ வந்துடுறேன். டேய் கிளாஸும் தண்ணி எல்லாம் அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டேய் சீக்கிரம் வாடா. வந்துடுறேன்டா, ஆரம்பி. அங்க செம்ம கூட்டம்டா. 1.5 மணி நேரம் லைன்ல நின்னுடா. அப்பதான்டா அதனால என்ன, சரக்கு கிடைச்சிருச்சுல்ல. பிரபாகர ஏய் ஐயோ யாருன்னு தெரியுதாடா உனக்கு? ஹரிணி, நான் விரிச்ச வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்காக ஏற்பாடு பண்ண மாய தோற்றம்டா. உன்னால கெட்டது நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் தான். உன்னை கொன்னதாண்டா என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நான் போலியான ரிப்போர்ட் உங்களுக்கு தரவே இல்லை சார். நான் உண்மைக்கு நீதிக்கும் புறம்பா எந்த தப்பும் செய்யல சார். இந்த கேஸ் விசாரணையில இனி புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணல சார். சட்டத்துக்கு முன்னாடி உண்மையை மறைக்க எனக்கு தெரியாது சார். இது நீங்க நினைக்கிற மாதிரி கேஸ் இல்ல சார். இனி எல்லாம் நீங்க எடுக்கிற முடிவுதான். ஓகே சார். ஓகே.